வணக்கம் செல்ல குட்டீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு பெரிய பலசாலி சிங்கத்தை ஒரு சின்ன முயலால ஜெயிக்க முடியுமா? அது எப்படி முடியும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆனா முடியும். இன்னைக்கு நாம ஒரு புத்திசாலி முயலுக்கும் ஒரு முட்டாள் சிங்கத்துக்குமான நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதையை பத்தி தான் பார்க்க போறோம். கதையோட தலைப்பு புத்திசாலி முயலும் முட்டாள் சிங்கமும். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்துச்சு. அது ரொம்பவும் பலசாலி. ஆனா ஆணவம் நிறைந்தது. மற்ற எல்லா விலங்குகளும் அந்த சிங்கத்தை கண்டு பயந்தாங்க. தினமும் ஒரு விலங்கு சிங்கத்துக்கான உணவா போகணும். இல்லைன்னா சிங்கம் காட்டுல இருக்க எல்லா விலங்கையும் வேட்டையாடிடும். விலங்குகள் எல்லாம் பயந்து தினம் ஒரு விலங்கை சிங்கத்துக்கு அனுப்ப முடிவு செஞ்சாங்க. ஒரு நாள் அந்த சிங்கத்துக்கு உணவா போக வேண்டியது ஒரு புத்திசாலி முயல். மற்ற எல்லா விலங்குகளும் ஐயோ இனிமே நம்ம முயல் இல்லாம எப்படி அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. ஆனா முயல் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. ஏன்னா அதுகிட்ட ஒரு திட்டம் இருந்துச்சு. முயல் வேணுமென்றே சிங்கத்திடம் ரொம்ப தாமதமா போச்சு. சிங்கம் பசியில ரொம்ப கோபமாகி, ஏன் தாமதம், உன்னை இப்படியே சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா சொல்லுச்சு. புத்திசாலி முயல், மன்னிக்கணும் அரசரே, நான் வரும் வழியில இன்னொரு சிங்கம் என்னை வழிமறிச்சுது. அதுதான் இந்த காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லுச்சு. உன்னையும் கொன்னுட்டு அந்த சிங்கத்தையும் கொல்லுவேன்னு சொல்லுச்சு அப்படின்னு இந்த சிங்கத்திட்ட பொய் சொல்லுச்சு. முயல் சொன்னதை கேட்டதும் சிங்கம் ரொம்ப கோபமாகி, எங்க இருக்கு அந்த சிங்கம், இப்போதே நான் போய் பார்க்கணும், வா அப்படின்னு கூப்பிட்டுச்சு. முயல் அந்த சிங்கம் பெரிய கிணற்றுக்குள்ள இருக்கு அரசரே அப்படின்னு சொல்லி சிங்கத்தை ஒரு ஆழமான ஒரு கிணற்றுக்கு அழைத்து போயிடுச்சு. சிங்கம் கிணற்றுக்குள்ள எட்டி பார்த்ததும் அதுக்குள்ள அதோட பிம்பம் தெரிஞ்சது. ஓ, நீதான் இன்னொரு சிங்கமா, எப்ப பாருன்னு சொல்லி சிங்கம் தன்னோட பிம்பத்தை பார்த்து கோபமா கத்துச்சு. சிங்கம் தனக்கு தெரிந்ததோட அதோட பிம்பம் தான் என்பதை புரிஞ்சிக்கவே இல்லை. அது கிணற்றுக்குள்ள இருந்த இன்னொரு சிங்கத்தை கூட சண்டையிடுறதுக்காக கிணற்றுக்குள்ளேயே குதிச்சிருச்சு. கடைசியில அது கிணற்றுக்குள்ள விழுந்துருச்சு. குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? சக்தி மட்டுமே முக்கியம் இல்லை, புத்திசாலித்தனம் தான் உண்மையான பலம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியில நான் உங்களை பார்க்குறேன். நன்றி குட்டீஸ். பாய் பாய்.